ஆசிரியர்களுக்கு வணக்கம். மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஒருவனுக்கு தரப்படும் கல்வியும் பயிற்சியும் அவன் வளரும் சூழ்நிலையும் அவனை உருவாக்குகின்றன. ஆனால் மரபு நிலைக்கு எந்த பங்கும் இல்லை என கூறியவர் வாட்சன். குழந்தைகள் உடல் தசைகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் வளர்ச்சி அறிவு வளர்ச்சி. அறிவு, மனவெழுச்சி, மனப்பான்மை இவை மூன்றும் சேர்ந்தது வளர்ச்சி. எது அடிப்படை மனவெழுச்சிக்குரிய காரணியாக அமையாதது? சினம். சிக்கலான மனவெழுச்சிக்குரிய காரணி கூச்சம். நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக எந்த வயதில் முடிவடையும்? 15 to 16 வயதில். முதிர்ச்சி, கற்றல் இவை எதை குறிப்பிடுகின்றன? வளர்ச்சி. கார்ல் பியர்சனின் ஆய்வு எதனுடன் தொடர்புடையது? மரபு நிலை. கார்ல் பியர்சன் மேற்கொண்ட ஆய்வு பொருள் ஜிக்ஸ் குடும்பங்கள். ஒவ்வொரு உயிரணுவிலும் உள்ள குரோமோசோம்கள் ஜோடிகளின் எண்ணிக்கை 23 ஜோடி. வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு உதவும் உளவியல் காரணி நுண்ணறிவு. மரபின் முக்கியத்துவம் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் கால்டன். அறிதல் திறன். வளர்ச்சி கொள்கையை உருவாக்கியவர் பியாஜே. உடலால் செய்யப்படும் செயல்கள் நீந்துதல், சிந்தித்தல், கற்பனை போன்றவை எதனால் செய்யப்படும் செயல்கள்? அறிவுத்திறனால். கோபம், மகிழ்ச்சி, கவலை, பயம் இவை எதனால் செய்யப்படும் செயல்கள்? மனவெழுச்சி வளர்ச்சி. அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது மரபு + சூழ்நிலை. அனிச்சை செயலுக்கு நிறைந்த பருவம் தொட்டுணர்வு பருவம். பியாஜேயின் அறிவு வளர்ச்சி கொள்கையின் நிலைகள் எத்தனை? 4. உடல் வளர்ச்சியின் வேகம் எந்த பருவத்தில் நிறைவு பெறும் அல்லது உச்ச நிலையை அடையும்? குமர பருவம். அறிவு வளர்ச்சியின் வேகம் எந்த பருவத்தில் அதிகம்? குழவி பருவம். அடிக்கடி வினா எழுப்பும் பருவம் பிள்ளை பருவம். மரபின் முக்கியத்துவத்தை ஆய்வின் மூலம் உறுதிப்படுத்தியவர் கார்ல் பியர்சன். ஆண் உயிரணுவில் உள்ள குரோமோசோம்கள் XY மற்றும் பெண் அண்டத்தில் உள்ள குரோமோசோம்கள் XX எந்த கோட்பாட்டின்படி இணைக்கின்றன? வாய்ப்பு கோட்பாடு. மனவெழுச்சிக்கு காரணமாக அமைவது உடலியல் தேவைகள். பிறவிலிருந்து தோன்றக்கூடிய மனவெழுச்சி. அச்சம். அறிவுத்திறன் வளர்ச்சிக்கு வாயில்களாக இருப்பவை ஐம்புலன்கள். மரபு பண்புகளில் முழு ஒற்றுமையுடைய இரட்டையர்கள் ஒரு கரு இரட்டையர்கள். மரபு பண்புகளில் வேற்றுமையுடைய இரட்டையர்கள் இரு கரு இரட்டையர்கள். மனிதனின் வளர்ச்சி மற்றும் நடத்தைக்கு முக்கிய காரணிகள் மரபு, சூழ்நிலை. மரபு நிலை பகுப்பு 1/2, 1/4, 1/8, 1/16. கத்தரிக்கோல் கொண்டு வெட்டுதல் எத்தகைய வளர்ச்சிக்கு குறிப்பிடும்? உடல் இயக்க வளர்ச்சி. சிக்கலான மனவெழுச்சிக்கு காரணம் பொறாமை. மனவெழுச்சியை பாதிக்கும் நேரடி காரணி கவனிப்பின்மை. குழந்தையின் பாலினத்தை முடிவு செய்யும் உயிரியல் கூறு ஜீன்கள். வளர்ச்சிசார் செயல்கள் யாருக்கு பேருதவியாக இருக்கும்? மனிதனுக்கு. அச்சம் மற்றும் சினம்
இவற்றினால் தோன்றுவது பொறாமை. ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வயது 2 முதல் 7 வயது. நடத்தையை உற்றுநோக்கல், பதிவு செய்தல், ஆய்வு செய்தல், பொதுமைப்படுத்துதல் போன்ற படிகளை கொண்ட உளவியல் முறை. உற்றுநோக்கல் முறை. மனவெழுச்சி என்பது முன்னர்ச்சி மேலோங்கிய நிலை. புகழ்பெற்ற அமலா கமலா சகோதரிகளின் ஆய்வு எதை வலியுறுத்துகின்றன? சூழ்நிலை. ஒத்த இயல்பு ஒத்த இயல்பினை உருவாக்கும் என கூறியவர் மெண்டல். ஒரு கரு இரட்டையர் சோதனை நிகழ்ந்த இடம் அயோவா. குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்ந்தபோது நுண்ணறிவு கூடியது என கூறியவர் லிப்டன். குரோமோசோம்களில் காணப்படுவது ஜீன்ஸ். அடலசன்ஸ் எனப்படும் சொல் எந்த மொழி சொல்? லத்தீன் மொழி சொல். குற்றம் புரியும் இயல்பு பரம்பரை பண்பாகும் என கூறியவர் கார்ல் பியர்ஸ். 4 மாத கருவில் மூளை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்மோன் தைராக்சின். குழந்தையின் உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணர செய்வதில் முக்கிய பங்கு வகிப்பவர் ஆசிரியர்கள். பல்வேறு உறுப்புகளின் அளவு பெருக்கம் மற்றும் புதிய பண்புகள் தோன்றுதல் இவற்றிற்கு என்ன பெயர்? வளர்ச்சி. பெற்றோரிடமிருந்து பெறப்படும் மரபுத்தன்மையின் பகுப்பு அளவு 1/2 பங்கு. தாத்தா பாட்டியிடமிருந்து பெறப்படும் மரபுத்தன்மையின் பகுப்பு அளவு 1/4 பங்கு. முப்பாட்டனார் முப்பாட்டியிடமிருந்து பெறப்படும் மரபுத்தன்மையின் பகுப்பு அளவு 1/8 அளவு. முந்தைய தலைமுறையினரிடமிருந்து பெறப்படும் மரபுத்தன்மையின் பகுப்பு அளவு 1/16 பங்கு. குழந்தைகள் அவர்கள் எவராக மாற வேண்டும், யார் போல் இருக்க வேண்டும் என்று ஏற்படுத்திக் கொள்ளும் இலக்கை நோக்கி செல்வதற்கு உதவுவது தன்னுணர்வு வளர்ச்சி. பியாஜேவின் அறிவுத்திறன் வளர்ச்சி நிலைகளில் முதல் வளர்ச்சி நிலையாக எதனை குறிப்பிடுகின்றார்? புலனியக்க நிலை. மன செயல்களினால் ஏற்படும் மாற்றம் அறிதிறன் வளர்ச்சி. மன உணர்வுகள் மேலோங்கிய நிலைக்கு என்ன பெயர்? மனவெழுச்சி. சிந்தித்தல், தீர்மானித்தல் போன்ற மன செயல்களில் மையமாக திகழ்வது பெருமூளை. ஒரு குழந்தை தான் கண்கூடாக பார்த்து சிந்தித்து செயல்படும் நிலை அறிவு வளர்ச்சி திறன் ஆகும் என பியாஜே குறிப்பிடுகின்றார். இது அறிவு வளர்ச்சியின் எத்தனையாவது நிலை? 3ஆம் நிலை. பிறந்த குழந்தையின் மனவெழுச்சி வளர்ச்சி எதனுடன் அதிகம் தொடர்புடையது? உடல் தேவை. அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு என்ற நுண்ணறிவு கோட்பாட்டினை உருவாக்கியவர் எல். தர்ஸ்டன். தர்ஸ்டனின் நுண்ணறிவு கொள்கையில் உள்ள மனத்திறன்களின் எண்ணிக்கை எத்தனை? 7. முறைப்படுத்தப்பட்ட மாற்றங்களுக்கு அடிப்படையாக அமைவது மரபு. சொல் ஆற்றல், சொல் வேகத்திறன், எண்ணாற்றல், இட ஆற்றல், நினைவாற்றல், புலன் காட்சி திறன், ஆழ்ந்தறியும் திறன் என 7 வகையான மனத்திறன்களே நுண்ணறிவாகும் என கூறியவர் லூயிஸ் தர்ஸ்டன். ஒரு மனிதனின் உடலில் பல உறுப்புகள் தாமாகவே வளர்ந்து வயதுக்கு ஏற்ப பக்குவமடைவதற்கு என்ன பெயர்? பருவம். உயிரிகளின் மரபு நிலை பெற்ற பண்புகளை சுமந்து அடுத்த சந்ததிக்கு குழந்தைகளுக்கு பிறவியிலேயே அளிப்பவை
ஜீன்கள். எதன் மூலமாக கற்பவை வெகு நாட்கள் வரை மனச்சுவற்றில் இருக்கும். பல்புலன் வழிகாட்டல். குமர பருவத்தினரின் தீவிர சமூக விரோத நடத்தைக்கு என்ன பெயர்? எரிப்பிழை நடத்தை. குழந்தைகள் தாமே ஆய்ந்தறிந்து கற்கும் முன் தம் சூழலில் உள்ள பெரியவர்களை பார்த்து அவர்களை அப்படியே பின்பற்றி நடத்தையை மேற்கொள்கிறார்கள். இதை கூறியவர் ஆல்பிரட் பண்டரா. ஒருவனது வளர்ச்சியையும் நடத்தையையும் அவனுக்கு அகத்தே இருந்து கட்டுப்படுத்தும் காரணி மரபு நிலை. இதை தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. சப்ஸ்கிரைப் TNPSC கணிய நோட்ஸ்.